இது வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் தான் பார்க்குறோம். இது வந்து பிரிந்த காதல் ஒன்று சேருமா அப்படிங்கிறதான் டாபிக். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் காதல் ஒன்று சேருமா, அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போதில் குரூப்பாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம், கும்பம், ஆம், மேஷம், கடகம், இது 4 ராசியும் இருக்குது. நான் ஒரு தடவை உங்ககிட்ட க்ளோஸ்அப்பில் காமிச்சிடுறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதில்ல. இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரீடிங் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ராசி, ஃபஸ்ட்டு செட் குரூப். ரெண்டாவது குரூப் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகம், மகரம், கன்னி, துலா. இது வந்து ரெண்டாவது செட். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மீனம், தனுசு, மிதுனம், லியோ கீழே விழுது, ஐ மீன் சிம்மம். சிம்மம் தலைக்கீழே விழுறீங்க, ஏன்னு தெரில. ஸோ இது வந்து கடைசி செட்டு. இது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட காதலோட எனர்ஜி என்ன, ஏன் பிரிஞ்சிருக்கீங்க, பிரிஞ்ச காதல் ஒன்று சேருமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கடவுளோட துணையும் கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். என்ன துணை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நான் அது வந்து தனித்தனியாக இது அப்படின்னு பார்க்க போதில்லை. இது வந்து ஒரு ஓவரால் ரீடிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு எது பொருந்துதோ, இந்த குரூப் தான் பொருந்தணும்னு அவசியமே இல்லை. ஓவரால் எனர்ஜி பொருந்துனா கூட எடுத்துக்கலாம். ராசி பொறுத்து செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. அதுதான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், இல்லைன்னா என்ன எனர்ஜியில் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்டு யூ. ஸோ ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேசிக்கிற பர்சன் உங்கள் மேலே தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. குட் கெமிஸ்ட்ரி, கிரேட் வைப், பாசிட்டிவ் எனர்ஜி, கிவிங் மணி. ஸோ உங்களுக்கு வந்து கிவிங் மணி அப்படின்னா உங்களை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்கள் செல்வத்தை உங்கள் மேபி கிவிங் மணி உங்களை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, இது வந்து 2 சினாரியோ இருக்குது. ஒன்று வந்து யாரோ ஒருத்தவங்க இந்த பர்சனை அவங்க வந்து உங்கள் மேலே காதலில் இருக்காங்க. ஒரு காமிக் எனர்ஜி உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சு அவங்க கிட்ட காசு திருட பார்க்குறாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. அதனால தான் இங்கே ராசி பொறுத்து பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஒரு சிலரோட வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. இந்த பர்சன் உங்கள் மேலே அலாதி காதலில் இருக்காங்க. ஆனால் ஒரு காமிக் எனர்ஜி ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட், இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது அதாவது உங்களை தாண்டி ஏதாவது காதல்னு சொல்ல முடியாது, ஒரு இச்சை இருந்திருக்கலாம். அதை காமிச்சு அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பைல் 1 உங்களுக்கு வந்து ஜாக்பாட், பைல் 2 உங்களுக்கு வந்து ரொமான்டிக் லவ் அஃபேர், இதுதான் செக்ஸ் ஃபிக்ஸ். இந்த எனர்ஜி வந்து பைல் 2 உங்களுக்கு வந்து பொருந்தும், பேட் கர்மா. பைல் 3க்கு வந்து பேட் கர்மா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்பாட், வின்னிங் மணி, காட் ரிச், இன்ஹெரிட்டன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் மணி. நீங்கள் வந்து நல்ல வைப்பில் இருக்கீங்க. உங்களோட காதல் வாழ்க்கை ஜாக்பாட் தான். அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடி போக போகிறீங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ பைல் 1 உங்களோட எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஸோ பைல் 1 அப்படின்னா உங்களுக்கு பைல் 2, பைல் 3யோட எனர்ஜி பொருந்தாது அப்படின்லாம் கிடையாது. அதனால தான் நான் இதை ஓவரால் ரீடிங்காக பண்ணுறேன். யாருக்கு எந்த இது பொருந்தினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். லவ்வர்ஸ் கார்ட், ஹெவிலி பர்டன்ட். மேபி உங்கள் பர்சனுக்கு ஃபினான்ஷியல் செட்பேக் இருக்கலாம். அதனால் இந்த காதல் முன்னாடி போகாமல் இருந்தது அப்படின்னா கவலையப்படாதீங்க. அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறனால ஜாக்பாட் மாதிரி ஒரு லக் அடிக்கும். அதனால் இந்த காதல் வாழ்க்கை முன்னாடி போகும். நோ கான்டாக்டில் இருக்கிறது காரணம் வந்து கண்டிப்பாக இந்த காதல் கிடையாது, அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். ஆனால் பிரபஞ்சம் என்ன பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கும். அவங்க நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. உங்களை பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப தவிச்சு போய் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் பென்டிகல்ஸ், உங்களுக்கு மணி தருதுல, அந்த கிவிங் மணி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். இந்த பர்சன் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க உங்களை சரியாக பார்த்துக்க முடியாது. அவங்க கிட்ட பணம் இல்லைனா அவங்க அவங்க வந்து ரொம்ப உயர்வாக அவங்கள நினச்சிட்டு இருக்காங்க. எங்கே பாருங்கள், கல்யாணம், 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பைல் 1
அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் மட்டும்தான் பிரச்சனையே தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க பின்னாடி தங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களை வந்து சரியாக பார்த்துக்க முடியாது காசு இல்லைனா, இல்லைனா காசு இல்லாமல் நான் எப்படி முன்னாடி போவேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 of Wands மேபி ஃபேமிலி பேர்டனால் இருக்கலாம். உங் கிவிங் மணி இதுதான். அவங்க ஃபேமிலிக்கு அவங்க காசு கொடுக்கணும், அடுத்தது வந்து உங்களை நல்லா பார்த்துக்கணும். இதுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ போதுமான அளவு வருமானம் இல்லை, இல்லைனா சூழ்நிலை சரியில்லை, அதனால தான் அவங்க வரல. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு காரணமே அது மட்டும்தான். நீங்கள் வேறு எதையும் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. நாம் இப்போ வந்து பைல் 2க்கான கார்டுக்கு போகலாம். இந்த பைல் 2ல லவ்வர்ஸ் கடை வராதான் நீங்கள் கேட்கக்கூடாது, அதனால தான் நான் எடுக்கிறேன். ஸோ ரொமான்டிக் அஃபயர் பைல் 2 நீங்கள் யார் இருக்கீங்களோ இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பர்சனுக்கு பாஸ்டில் இப்போது ஒரு ரொமான்டிக் அஃபயர் இருக்குது உங்களை தாண்டி. அதனால தான் உங்களுக்கு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், அதனால தான் அவங்க திரும்பி வரல. அவங்க ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கெட்ட பழக்கம், இந்த பர்சனுக்கு வந்து கெட்ட பழக்கம் நிறையா இருந்திருக்கு. அளவு தாண்டி ஏதோ ஒரு அடிக்ஷன் இருந்திருக்கு. அதை ரொம்ப திருட்டுத்தனமாக பண்ணியிருக்காங்க. இல்லை உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம், ஏன்னா நீங்கள் அதை சொன்னால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, இல்லைனா விட்டுட்டு போயிடுவீங்கன்ற பயமாக இருக்கலாம். இல்லை அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அதை உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம். ஏன்னா இங்கே 5 of Swords இருக்குது. 5 of Swords மேரேஜ், ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் வந்து 7 of Swords. கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து தெளிவாக சொல்லணும்னா லோக்கல் லாங்குவேஜில் நிறையா இருக்குது, பட் ஒரு ஃப்ராட் அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஓவராலாக ஃபர்தராக பார்க்கலாம் என்ன எனர்ஜி வருதுன்னா, கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்க. 5 of Wands, 3 of Cups, 5 of Cups, 10 of Pentacles. ஜாக்பாட். அந்த ஜாக்பாட் இல்லை. இந்த பர்சனை சுற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நிறைய சண்டை, குடும்ப சண்டையாக இருக்கலாம், காசுக்கு சண்டையாக இருக்கலாம். 10 of Pentacles அடிச்சுக்கிறாங்க காசுக்கு. நிறைய சண்டை அவங்கள சுற்றி. மேபி இதுதான், இது வந்து காசுக்கு சண்டை. எதனால அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே காதல், அவங்க நிச்சயமாக உங்களை தான் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ 3 of Cups, இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தி லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்யூ உங்கள் மேலே தான் காதல். அவங்களுக்கு இந்த காதல் பற்றின புரிதல் நல்லாவே வந்துருச்சு, அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இப்போது இந்த பாஸ்ட் பர்சன், இந்த காமிக் எனர்ஜி அவங்கக்கிட்ட இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் காமிச்சு காசு பிடுங்க பார்க்குறாங்க. ஏன்னா இனிமேல் இந்த பர்சன் அவங்க கூட இருக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதனால் காசு கறக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படல, யூ ஆர் அன்பாதர்ட். இதுக்கு இந்த பர்சனுக்கு ஃபேமிலி இஷ்யூவும் இருக்குது. ஃபேமிலி ரிலேட்டடாக காசு பிரச்சனை, ஃபேமிலியில் பிக்கல் பிடுங்கள். ஸோ இது வந்து டு பி ஃப்ரேங்க், இந்த கனெக்ஷன் உங்களுக்கு இல்லாமல் போனதே நல்லது தான். 4 of Swords, இந்த பர்சன் வந்து உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க டே அண்ட் நைட். ஃபார் ஷுர் டே ட்ரீமிங், உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்க. வேறு யாரை பற்றியும் அவங்களுக்கு இப்போது இந்த சூழ்நிலையில் அக்கறை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இப்போ காமிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான். Please, Chris, what is this romantic love affair? Two of Wands, Queen of Pentacles. Wow. நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த காமிக் எனர்ஜி தான் அவங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நினச்சிருக்கலாம், இல்லைனா வந்து 2 பேர்த்தையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நினச்சிருக்கலாம். பட் இப்போது நீங்கள் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நீங்கள் இப்போ 10 of Pentacles எனர்ஜிக்கு போயிட்டுருக்கீங்க, ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் யாரோ. அதனால் இந்த பர்சனுக்கு இப்போ இந்த காமிக் எனர்ஜி கசந்து போச்சு, இந்த காமிக் மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சு, நீங்கள் விலகிட்டீங்க. யூ ஆர் இன் ஹர்மிட் மோட், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், நீங்கள் தான் நோ கான்டாக்டில் இருக்கீங்க. அவங்க இன்னுமே நினைக்கிறாங்க உங்ககிட்ட வரதுக்கான வழி கிடைக்கும், நீங்கள் இன்னும் அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. பட் யூ ஆர் பில்டிங் சம்திங். இதுதான் இப்போ உங்கள் காதல் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. இப்போ அவங்க வர துடிக்கிறாங்க, ஆனால் அவங்களால வர முடியாது. பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ், உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்கிறது தான் அவங்களோட ஐடியா. நீங்கள் இன்னும் காத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு காமிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதையும் உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல போகிறாங்க, எனக்கு காமிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் வேணும்னு சொல்ல போகிறாங்க. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த பர்சனோட பாஸ்ட்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். முடிவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க திருந்திட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிறது உங்களோட
பொறுப்பு. பேட் கர்மா, யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்க, அதுக்காக அவங்களுக்கு பேட் கர்மா. தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் பேட் கர்மா. பார்ப்போம் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஏன்னா நீங்கள் உங்கள் காமிக் சைக்கிளை மிஸ் பண்ணுறீங்க. ஐ மீன் காமிக் சைக்கிளை முடிச்சிட்டிங்க. வாட் இஸ் திஸ் பேட் கர்மா ஸ்பிரிட்ஸ்? ஓ ஹோ ஹோ, வாக்கிங் அவே. ஓ, இந்த பர்சன் நீங்கள் வெளியில் போகிறீங்க. குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஓ மை காட். இந்த பைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ராசிக்கும் உங்கள் பர்சன் ஆக்சுவலாக வந்து ஒரு காமிக் எனர்ஜி விட்டு வெளியில் வராங்க. பேட் கர்மா. அவங்க உங்களை விட்டு விலகி போனதுக்கு, இந்த காதலை வந்து உதாசீனப்படுத்துனதுக்கு அவங்க அனுபவிச்சிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் மண்டவோடு தான் இருக்குது. நீங்கள் இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க வந்து மேபி உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கலாம், இல்லைனா ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அவங்க அங்கே அவங்க இட்ஸ் லைக் ஃபேமிலி விட்டு வெளியில் வராங்க, அப்படி கூட வச்சுக்கலாம். கல்யாணம் தான் ஆயிருக்கணும், வேறு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கண்ட்ரோலிங் மதர் ஃபிகராக கூட இருக்கலாம். ஸோ இது என்ன முன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுலேருந்து வெளியில் வராங்க. ஏன்னா வந்து ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதுலேருந்து வெளியிடுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வெளியில் வராங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பர்சன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, இல்லை முதுகில் குத்திருக்காங்க. இப்போது இந்த கனெக்ஷனுக்காக அவங்க போராடணும்னு நினைக்கிறாங்க, இல்லை போராட தயாராக இருக்காங்க. 7 ஆஃப் வான்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு வந்துருச்சு. இல்லை என்ன ஆனாலும் சரி, நான் இந்த கனெக்ஷனுக்காக போராட போகிறேன். ஏன்னா இப்போ அவங்க வந்து அதே ஹார்ட் பிரேக்கை அனுபவிச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன வலியை கொடுத்தாங்களோ அதை விட பல மடங்கு வலியை இப்போ அனுபவிச்சுட்ருக்காங்க. அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம், நோ காண்டாக்டில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். திரும்பி வருவாங்களா அப்படின்னா எஸ். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் ரொம்ப ஸ்லோ மூவிங் தான், பட் உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. இட்ஸ் லைக் அன்ஸ்டாப்பபிள், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. அவங்க இந்த காதலுக்காக சண்டை போடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அவங்கள யார் தடுத்தாலும் சரி, காமிக் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, மதர் ஃபிகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க எதிர்த்து போராட போகிறாங்க. இந்த காதல் தான் வேணும்னு முடிவோட வர போகிறாங்க. ஸோ யூ டோன்ட் வரி. செவன் ஆஃப் வான்ஸ் திரும்பவும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த காதலுக்காக போராட தான் போகிறீங்க. இட்ஸ் லைக் 7 ஆஃப் வான்ஸ். நீங்களும் அதே எனர்ஜியில் தான் இருக்கீங்க, அவங்களும் அதே எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து இந்த காதலை விட்டு தர மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ். பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபார் ஷுர். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சு வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஆறுதல். இதுதான் இங்கே நடக்க போகுது ஃப்யூச்சரில். ஸோ அவங்க பாஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அவங்க ஏதாவது சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கார்டு. ஸோ இட்ஸ் டிவைன் லவ். உங்கள் காதல் உங்கள் கைகளில் வரப்போகுது. இப்போ நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க, பாஸ்டில் இருக்கீங்க, நோ காண்டாக்டில் இருக்கீங்க. இந்த நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் ரொம்ப சீக்கிரமாக முடிய போகுது. சீக்கிரமானா இப்போவே இல்லை, ஏன்னா இது ரொம்ப ஸ்லோ மூவிங் எனர்ஜி தான். ஆனால் நீங்கள் 2 பேருமே ஒரு சில போராட்டத்தை முடிச்சுட்டு தான் வெளியில் வருவீங்க. இது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை விடுறதா இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமாக இருக்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்க போகிறாங்க. 2 பேத்துக்கிட்டையுமே வாண்டு தான் இருக்குது. 2 பேருமே ஒரே எனர்ஜி, ஒரே லெவலில் தான் இருக்கீங்க. ஸோ ஈக்குவலாக போராட போகிறீங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் 2 பேரும் போராடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து காதலாக மலரப்போகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து பெருசாக பார்த்தோன்னே விழறது அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறீங்க, அப்போ கிராஜுவலாக இங்கே குழந்தைங்களா இருக்கீங்க, அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுறீங்க. ஸோ ரொம்ப பியோர் காதலாக இது வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் காதல் க்ரோ ஆகும். ஸோ எஸ், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் திரும்பி வர போகிறாங்களான்னா பைல் 3 உங்களுக்கு எஸ், தே ஆர் கம்மிங். இந்த ராசிக்கு நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடைசியாக அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து கைடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த கைடன்ஸ் வந்து காமன் தான், யாருக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். நாரத முனி, மகாதேவ் சிவா, காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், கெட்டதை வந்து அழிக்க போகிறாங்க. அது செக்ஷுவல் ப்ரோஸ், யூனியன் வித் குட் மேரேஜ் பார்ட்னர், டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் லைஃப்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ், நியூமரஸ் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் வேர்ல்ட்லி என்ஜாய்மெண்ட் டு லிபரேஷன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா, ஈஸ்வரனை வழிபட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கல்கள் தாண்டி இந்த காதல் வேணுன்ற பட்சத்தில் அந்த தடைகளை தாண்டி இந்த மாதிரி காமிக் எனர்ஜி, இல்லைனா வந்து மதர் ஃபிகர் கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லைனா ஒரு லஸ்ஃபுல் எனர்ஜியில் இந்த மாஸ்குலர் எனர்ஜி இருக்கிறது, இது எல்லாமே உடைந்து சரியான பாதை காட்டப்படும்.
அடுத்தது மஹால், சரஸ்வதி, காடஸ் ஆஃப் லேர்னிங். சக்ஸஸ் இன் எஜுகேஷன், பெர்ஃபெக்ஷன் ஆஃப் மெமரி, என்ஹான்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மாஸ்டரி ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நீங்கள் வந்து காதலில் யார் அன்பயாஸ்ட் அன்பாதர்டு இருக்கீங்களோ, நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்டடீஸில், இல்லைனா ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. மேலே மேலே உங்கள் வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு பாருங்கள். இது காதல் உங்களுக்கு சரியான காதலாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து சேரும். கருடா, கேரியர் ஆஃப் விஷன். கருடர் வந்து பெருமாளோட வாகனம், பாம்போட எதிரி. ஸோ இங்கே காமிக் எனர்ஜி நிறையா பார்த்தோம். ஸோ இந்த இது முன்னாடி நம்ம காமிக் சைக்கிளுமே பாம்பை தான் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த சைக்கிளாக முடிய போகுது. டிவோஷன் டு காட், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஸ்னேக்ஸ், செக்யூரிட்டி வெல் ட்ராவலிங், இம்ப்ரூவ்ட் எபிலிட்டி டு சர்வ் காட். கடவுளுக்கு சேவை செய்யுங்க, கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படின்றாங்க. ரொம்ப எப்பயுமே வந்து பெருமாளை கருடன் மூலம் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அவங்கக்கிட்ட உங்களோட கோரிக்கை போய் சேரும். ஸோ மேபி அது இன்டெரக்டாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்களா இருக்கலாம். நாரத முனி பார்த்தீங்க அப்படின்னா சேஜ் ஆஃப் த காட்ஸ். நாரத முனியோட மெயின் இது வந்து கடவுளோட புகழை பரப்புறது, மியூசிக்கல் நாலேஜ், அதேமாதிரி வேதிக் லிட்ரேச்சரில் ரொம்ப நாலேஜ் பர்சன். பக்தியோட முழு அவதாரம் அவங்க தான். டிவோஷன், அட்டாச்மெண்ட் டு சிங்கிங் டு காட்ஸ் நேம். ஸோ நீங்கள் தொடர்ந்து நாம ஜபம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தடைகள் எல்லாமே விலகி போகும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு பர்சன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஈஸ்வரனை வழிபடுங்க. இல்லை நான் என்ன நடந்தாலும் சரி நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் இல்லைனா உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நல்லதோ அது நடக்கும். அடுத்தது வந்து பெருமாள். திரும்ப இது வந்து வரம் தான். கெட்டவங்க அழிஞ்சு போகணும், இல்லை கெட்டவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பர்சனலாக ப்ரொடெக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா பெருமாளை கருடன் மூலம் வழிபடுங்க. எல்லாத்துக்குமே நாம ஜபம் ரொம்ப முக்கியம். கண்டினியூஸாக எழுதுங்க, சொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஜெய் சரம். இதுதான் உங்களோட கைடன்ஸ்.